ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம யூனிட் 6ல் இருக்கக்கூடிய சங்ககால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரையாலான டாப்பிக்கில் இதிகாசங்கள், முக்கியமான இதிகாசங்கள் என்னென்ன இருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நூல் வந்து கம்பராமாயணம். ஸோ கம்பராமாயணத்தோடைய செய்திகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. ராமாயணம் இதிகாசம் 2 நூல். முதலாவது 2 இதிகாசங்களில் முதலாவதாக வைத்து பார்க்கப்படுவது தான் எனது ராமாயணம். ஸோ இது வந்து கம்பராமாயணம் அப்படின்றது ஒரு வழிநூலாக கருதப்படுகிறது. வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் முதல் நூல். அதை வழிநூலாக வைத்து தான் தமிழில் அடுத்து இயற்றப்பட்டது. இதை இயற்றியவர் கம்பர். ஸோ இதில் இவர் வந்து 9ஆம் அல்லது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் பிறந்த ஊர் சோழ நாட்டு திருவிழந்தூரில் பிறந்திருக்காரு. இவர் எங்கே இறந்திருக்காருன்னா பாண்டிய நாட்டரசன் கோட்டையில் இறந்திருக்காரு கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். கம்பர் வந்து 1000 பாடல்களுக்கு, அவர் எழுதிய பாடல்களில் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை வந்து போற்றி பாடியிருக்காரு. இவர் முதல்ல இவர் இயற்றும் பொழுது இந்த நூலுக்கு அவர் வைத்த பெயர் எதுனா ராமாவதாரம். இந்த ராமாயணத்தை வந்து அவர் எங்கே அரங்கேற்றினார் அப்படின்னா திருவரங்கத்தில் வச்சு அரங்கேற்றிருப்பார். ஸோ இதோட நூல் அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டங்கள், 113 படலங்கள், 10,569 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ என்னென்ன காண்டங்கள் இருக்குது பாருங்கள். மொத்தம் 6 காண்டங்கள் பார்த்தோம் இல்லையா. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். அடுத்தது இதில் உள்ள படலங்கள் எல்லாம் படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. முதல் படலம் வந்து ஆற்றுப்படலம், கடைசி படலம் வந்து விடை கொடுத்த படலம். அடுத்தது ராமன், அது கம்பராமாயணத்துடைய நாயகன். ஸோ அவரை பற்ற குறிப்புகள் பாருங்கள். திருமாலின் அவதாரம் தான் எனது ராமன். ஸோ இந்த ராமர் அப்படின்றவர் யார், எந்த குலத்தை சேர்ந்தவர்? சூரிய குலத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை தசரதன், தாய் கோசலை, வளர்ப்பு தாய் கைகேயி. நாடு கோசலை நாட்டை சேர்ந்தவர். நகரம் அயோத்தி நகரம். இவருடைய ஆசிரியர் வசிஷ்டர். கைகேயின் தோழி, இந்த வளர்ப்பு தாய் கைகேயி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய தோழியார் கூனி. அவங்களுடைய இயற்பெயர் மந்தரை. ஸோ கைகேயின் மனத்தை மாற்றியவள் யார்? கூனி. இவங்க தான் வந்து சொல்லிக் கொடுத்து கடைசி என்ன செய்வாங்க, ராமரை காட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மனதை மாற்றியவங்க யார்? கூனி. ஸோ ராமனுடைய கூட பிறந்த தம்பிகள் யார்? பரதன், லக்வணன், சத்ருகணன். அடுத்தது இவர் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். இவர் ராமனால் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாரெல்லாம் பார்க்க? குகன், சுக்ரீவன், வீடனன். கம்பர் எழுதிய பிறர் நூல்கள் என்னெல்லாம் பாருங்கள். 7 சில திருக்கை விளக்கம், சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, கம்பர் மகன் அம்பிகாபதி. ஸோ இந்த இதில் அம்பிகாபதி அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதியது வந்து என்னதுன்னா அம்பிகாபதி கோவை அப்படின்றத எழுதியிருக்காங்க. ராம நாடக கீர்த்தனை அப்படின்றத எழுதினவங்க அருணாச்சல கவிராயர். அடுத்தது புகழுரைகள். இந்த இதை பற்றின புகழுரைகள் என்னென்ன? கம்பனை பற்றிய புகழுரைகள். கம்பன் என்றது மானிடன் வாழ்ந்ததும் அப்படின்ற புகழுரை. அடுத்தது கம்பனை போல வல்வனை போலன்ற புகழுரை. இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை. இதை கூறியது வந்து பாரதியார். அடுத்தது இந்த நூலில் உள்ள முக்கியமான மேற்கோள்கள், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மேற்கோள்கள் என்னென்ன முக்கியமானது பாருங்கள். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அடுத்தது இன்று போய் நாளை வா, கவியன் கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார், தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க, கல்லார் புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றென்றே. அடுத்தது பெரிய புராணம். ஸோ பெரிய புராணம் அதோடைய ஆசிரியர் பற்றி குறிப்பை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். இந்த பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிலார். இவர் தற்போதுள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர். அனபாய சோழன் அப்படின்ற சோழ மன்னன்ட்ட தலைமை அமைச்சராக பணிபுரிந்திருக்காரு. உத்தம சோழ பல்லவர் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் யார்? சேக்கிலார் அவர்கள். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேக்கிலார். வந்து இவரை தெய்வ சேக்கிலார் அப்படின்னும் போட்டுறாங்க. இன்னொரு பேர் அவருக்கு என்னது? தெய்வ சேக்கிலார். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்தது இந்த நூல் சம்பந்தமான குறிப்புகள் பாருங்கள். பெரிய புராணத்துடைய நூல் குறிப்பு. தனியடியார் 63 வரும், தொகையடியார் 9 வரும், மொத்தம் 72 வந்து சேர்ந்து சிவனடியார் ஆவர். ஸோ இவங்க எல்லோரும் வந்து இவங்களுடைய வரலாற்றை வந்து கூறுவது தான் எனது இந்த பெரிய புராணம். ஸோ அந்த வரலாற்றை கூறக்கூடிய பெருமை பெற்ற நூல் அப்படின்ற புராணம் அப்படின்றதுனால பெரிய புராணம் அப்படின்னு பெயர் பெற்றது.
இந்த நூலுக்கு வந்து முதல்ல சேக்கிழார் என்ன பேர் வச்சுருப்பாருன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். தில்லை நடராச பெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டதெனவும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அடியெடுத்து முதல்ல அந்த பாடல் வந்து தில்லை நடராச பெருமான் உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி பாடப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. இவருடைய பாடல்கள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தெய்வ மனம் கமலம் தன்மையுடையதாக இருக்கிறது சேக்கிழாருடைய பாடல்கள். எனவே மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை இவரை வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிக்கு வளவ என சேக்கிழார் பெருமானை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் என்ன செஞ்சிருக்காரு, புகழ்ந்திருக்கிறாரு. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தை பற்றி கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். அடுத்தது சீரா புராணம். சீரா புராணத்துடைய ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். இதோடைய ஆசிரியர் யார்? உமறுப்புலவர். எட்டயபுரத்தில் உள்ள கடிகைமுத்து புலவருடைய மாணவராக திகழ்ந்தவர் உமறுப்புலவர். அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படின்ற வள்ளல் சீதக்காதியோட வேண்டுகோள் வண்ணமாக உமறுப்புலவர் என்ன செஞ்சிருப்பார், சீரா புராணத்தை எழுத தொடங்கியிருப்பார். ஆனால் இந்த எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சிருவார், மறந்துடுவார். ஸோ அவரது மறைவுக்கு பின்னாடி இந்த நூலை யார் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அபுல் காசின் அப்படின்ற வள்ளல் உதவியால் என்ன செய்யப்பட்டது, சீரா புராணம் முழுவதுமாக எழுதி முடிக்கப்பட்டது. உமர் புலவர் வள்ளல் பெருமக்களை நூலின் பல இடங்களில் நிறைய வள்ளல் பெருமக்களை பற்றி நினைவு கூர்ந்து அந்த நூலில் வந்து சொல்லியிருப்பார். 80 பாக்களால் ஆகிய முதுமொழி மாலை என்னும் நூலையும் இதில் இவர் வந்து படைத்திருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்லப்படுகிறார் இவர். அடுத்தது இந்த நூலுடைய குறிப்பு சீரா புராணத்துடையது பாருங்கள். இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்து எம்பக்கூடிய நூல் தான் எனது சீரா புராணம். யாருடைய வரலாறுன்னு பார்த்துக்கோங்க. சீரானா வாழ்க்கை, புராணம்னா வரலாறு, பொருள். அடுத்தது இதில் என்னென்ன காண்டங்கள் இருக்குது பாருங்கள். விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹெச்சிரத்து காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 30 பிரிவுகள் இருக்குது. 5027 விருத்த பாக்களால் ஆனது. அடுத்தது ராவண காவியம். இதோடைய ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். நூலை இயற்றியவர் புலவர் குழந்தை. தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு 25 நாட்களில் இவர் என்ன செஞ்சிருக்காரு, உரை எழுதியிருக்காரு. 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்திருக்கிறார். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் பதவியும் இயற்றியிருக்காரு. 1934 சென்னை பல்கலைக்கழகத்தில் இவர் என்ன செஞ்சிருக்காரு, புலவர் பட்டம் வந்து பெற்றிருக்கிறார். வேளாண் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத இதழை நடத்தியிருக்கார். அடுத்து இந்த நூலுடைய குறிப்பு பாருங்கள். நூல் குறிப்பு 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம்னு சொல்லப்படுறது தான் என்ன காப்பியம், ராவண காவியம். ஸோ இதில் மொத்தம் 5 காண்டங்கள் இருக்கிறது. தமிழக காண்டம், கங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3100. ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்ட காவியம் தான் எனது ராவண காவியம். ஸோ இந்த பாடலில் உள்ள முக்கியமான மேற்கோள்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடிப்பிடு சந்தனமோடு அகலின் நாற்றமும் துடுப்பிடும் அவிவன சோற்றின் நாற்றமும். அடுத்தது இசை பெறும் கடர் இடையர் முக்குழல். நெக்ஸ்ட்டு பொதுவர்கள் பொலிவுல போரடித்திடும் அதிர்குரல் கேட்டுளை அஞ்சி ஓடுமே. ஸோ இந்த மேற்கோள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து உள்ள வரிகள். ஸோ இந்த வரிகள் கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு கேட்டால் ராவண காவியம் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது 4மே பார்த்திங்கன்னா முக்கியமான இதிகாசங்களாக கருதப்படுகிறது. ஸோ அதில் உள்ள பேசிக் நோட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு பெரிய புராணத்துலேயோ சீரா புராணமோ கம்பராமாயணமோ இல்லை ராவண காவியத்துலேருந்தோ உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள பாடல்கள் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாடல் வரிகளும் ஸ்டார்டிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதில் உள்ள பொருள், இலக்கண குறிப்பு எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.